இன்றைய வேத வாசிப்பு அப்போஸ்தலருடைய நடவடிகள் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 42 வரையிலான வசனங்கள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தோர்க்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயரையுடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தோர்க்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திருப்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இன்றைய நற்செய்தி தேவையை பார்த்தல். என் அப்பாவின் கடைசி சில நாட்களில் ஒரு செவிலியர் அவருடைய அறைக்கு வந்து அவருக்கு முகசவரம் செய்ய வேண்டுமா என்று கேட்டார். செவிலியர் மெதுவாக அவர் முகத்தை சவரம் செய்கையில், இவர் தலைமுறையை சேர்ந்த வயதானவர்கள் தினமும் சுத்தமாக சவரம் செய்ய விரும்புகிறார்கள் என்று விளக்கினார். ஒருவருக்கு இரக்கம், கண்ணியம் மற்றும் மரியாதையை காட்ட வேண்டிய தேவையை உள்ளுணர்ந்து அந்த செவிலியர் செயலாற்றினார். அவர் அளித்த பரிவான கவனிப்பு என் இன்னொரு தோழியை எனக்கு நினைவூட்டியது. அவள் வயதான தாயின் நகங்களுக்கு இன்னும் நகைப்பூச்சி பூசுகிறாள். ஏனென்றால் தான் அழகா இருப்பது அந்த அம்மாவுக்கு முக்கியம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தோர்க்கால் என்ற சீஷியை பற்றி நமக்கு கூறுகிறது. அவர் ஏழைகளுக்கு கைகளால் செய்யப்பட்ட ஆடைகளை வழங்குவதன் மூலம் கருணை காட்டினாள். அவள் இறந்தபோது அவரது அறை நண்பர்களால் நிரம்பியது. அவர்கள் மற்றவர்களுக்கு உதவ விரும்பும் இந்த அன்பான பெண்ணை கண்ணீருடன் துக்கித்தனர். ஆனால் தோர்க்காலின் கதை அங்கு முடிவடையவில்லை. பேதுருவை அவள் உடல் கிடத்தப்பட்ட இடத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அவன் மண்டியிட்டு ஜெபம் செய்தான். தேவனின் வல்லமையால் தபித்தாலே எழுந்திரு என்று கூறி அவளை பேர் சொல்லி அழைத்தான். ஆச்சரியமாக தோர்க்கால் கண்களை திறந்து காலூன்றி நின்றாள். அவள் உயிருடன் இருப்பதை அவருடைய நண்பர்கள் உணர்ந்தபோது நகரம் முழுவதும் வார்த்தைகள் விரைவாக பரவின. மேலும் அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். தோர்க்கால் தன் வாழ்க்கையின் அடுத்த நாளை எப்படி கழித்தாள்? ஒருவேளை அவள் முன்பு இருந்ததைப் போலவே மக்களின் தேவைகளை பார்த்து அவற்றை பூர்த்தி செய்திருப்பாள்.